ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் ட்ரக் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் அண்ட் இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப்பொருள் உபயோகிப்பது உடல் நலத்திற்கு கேடு மற்றும் சட்டப்படி குற்றமாகும். நேத்து கடை சாத்தி இருந்தது மாணிக்க வகை போயிருந்தியா? ஆமாடா, அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் போய் பார்த்துட்டு அடுத்த வாரம் லீவ் வேற வருது. அடுத்த வாரம் வந்துருவானா? தெரில, மேபி வருவான்னு நினைக்கிறேன். சரி உக்காரு. ஏய், சிகரெட் இருக்கா? அதெல்லாம் இங்கே இல்லைங்க. வேற எங்க கிடைக்கும்? எனக்கு தெரியாதுங்க, போங்க. ஃபயான், கிளம்புறேன். ஏன் உடனே கிளம்புறேன்? எனக்கு வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. சரி. ப்ரோ ப்ரோ வாங்க, அந்த கடையில் இருக்கு, வாங்கிக்கலாம். என்ன ஓவரா பேசுறோம்? நான் சிகரெட் தானே கேட்டேன். வாங்க. ஆமா. இல்லை ப்ரோ, வாங்க ப்ரோ, பொறுமையாக பேசிக்கலாம். வாங்க வாங்க. கோல்டு ஃபில்டர் வாங்க. என்னவா அவனுக்கு ஓவரா பேசுறான்? ப்ரோ, இவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகி இறந்துட்டாரு. அவங்க அம்மா இவன் தம்பி பிறக்கும்போது பிரசவ வழியில் இறந்துட்டாங்க. ஸோ அதனால இவனுக்கு சுத்தமாக ட்ரக்ஸ்னால் பிடிக்காது ப்ரோ. அதனால கோவமாக பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் படம் நம்பர் பண்ணுறியா?
அன்னைக்கு ஏதோ வேலைன்ட்டு போனேன், என்ன வேலை? என்னடா அம்மா கூப்பிட்டாங்க, நான் வர சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன், தான் போயிட்டாங்க. ஓ, அம்மா கூப்பிட்டாங்க. ம். பொய் பேசுறது பச்சையா தெரியுது. அது ஏய். கடைக்கு வந்துட்டு தான் போய் பேசினேன். சிகரெட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அது அவன் தான்டா கேட்டான், இது எங்க இது ஏன் அப்படி கோபமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால வந்து உங்கள் அம்மா அப்பா இருந்ததுனால அது சொன்னேன், அதனால தான் கோபமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேற எதுவும் இல்லை. ஏன் தெரியலடா ஏன் அப்படி இருக்காது. ஆனால் நீ ரொம்ப கோவப்படுறடா. அவங்க அப்பா அம்மா இறந்த விஷயம் வச்சு நீ அவங்ககிட்ட ரொம்ப கோபமாக இருந்தது, எல்லாத்துலேயுமே கோபமாக இருந்தது அந்த மாதிரி பேசணும். எனக்கு ஒன்றே ஒன்று தான், மாலிக் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் பண்ணுறேன். அவன் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதுங்கிறது தான் என்னோட ஆசை எல்லாம். இருக்கணும், நல்லா தான் இருக்கும். ஒரே சொன்னா வேண்டாம், வரும்போது விட்டு வர மாட்டியாடா? ஏன்னா சொல்லிட்டாடா வரும். சரி போயிட்டா. என்ன ப்ரோ, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? யார் இந்த அட்ரஸ் கொடுத்தா? எனக்கு கடைக்காரங்க வீடு எங்கன்னு கேட்டேன். ஆனால் அவங்க வீடு தெரியாது, அவங்க ஃப்ரெண்டு வீடு தெரியும்னு சொன்னாங்க. அதனால தான் எங்க. எதுக்கு ப்ரோ, எதுக்கு அட்ரஸ் தேடி வந்தீங்க? இல்லை, அன்னைக்கு நடந்ததுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டு போகலான்னு. சரி உட்காருங்க ப்ரோ, அவன் வருவான். ப்ரோ நீங்கள் ப்ரோ, இன்னைக்கு நடந்தது உங்ககிட்ட சாரி கேட்டு போகலான்னு. ப்ரோ அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அதில் இறந்ததுனால அப்படி அதை பற்றி பேசினாலே எனக்கு கோவம் வந்துடும். அதனால தான் அன்றைக்கி உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். இல்லை, தப்பா எனக்கும் எடுத்துக்காதீங்க, தெரியாது. சாரி. சரி. அப்புறம் ப்ரோ இல்லை, அப்படியே அவங்க பார்த்துட்டு. ஓ உட்காருங்க. அப்புறம் ப்ரோ இப்போ 2 பேரும் நார்மல் ஆகிட்டீங்க, இப்போ வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை எல்லாம் ஓகே. சரி, இதை சாப்பிட எடுத்துருவாங்க, சாப்பிடுவோம். சரி போயிட்டோம். எனக்கும் பசி எடுக்குது. அப்புறம் ப்ரோ அப்பா அம்மா எல்லாம் இல்லை, எனக்கு அப்பா அம்மா அப்புறம் இறந்துட்டாங்க. சாரி ப்ரோ, நீங்களும் எப்போ மாதிரி தான். தம்பி தங்கச்சி யாராவது? இல்லை, நான் மட்டும்தான். நீங்க மட்டும்தான். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், பேர் மாலிக். காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்கள் எங்கே ப்ரோ வேலை செய்கிறீங்க? நான் எங்கள் அண்ணனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அண்ணா இருக்காரா? என் அண்ணன் மாதிரி. ஓ, சின்ன வயசுல சின்ன வயசுலேருந்து நான் தான். இவன் கூட அப்படிதான். எங்கே வாழ காரணம் வந்துட்டான். ஐயான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துக்க, கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்படி எடுத்துக்க. இவன் கூட அப்படிதான் ப்ரோ. எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி உங்கள் அண்ணன் எப்படியோ அந்த மாதிரி இவன் எனக்கு யாரும் இல்லைல்ல, அந்த மாதிரி இவன் தான் கூட இருந்து எல்லாம். அது இவன் எப்படி அண்ணனா தம்பியா அப்படிலாம் எதுவும் தெரியல. ஆனால் என் கூட வந்து சின்ன வயசுலேருந்து இவன் தான் இருக்கான். அவன் அப்படிதான் கொஞ்சம் ரூஸ்டமாக பண்ணிட்டு ப்ரோ எப்பயுமே நான் தான் எவ்வளோ ஃபன்னாக இருக்கும். தெரியல. சும்மா தான் இருந்து சுற்றிட்டு இருக்கான். காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான். வேலை எல்லாம் பரவாயில்ல பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் சும்மா சும்மா பேசியிருக்கேன். காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான். ஏதாவது வேலைன்னு தான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ. நல்ல வேலையாக இருந்தான். நான் எங்கண்ணா ஆளுங்களே காணோம். எல்லாம் சரகரக போயிருக்கானுங்க. புது பிராண்ட்ல இருந்து புதுசா சிகரெட் வந்திருக்கு. அடி
ஒரு வேலை இருக்குது. சொல்லுண்ணா, செஞ்சிடலாம். வந்திருக்கிற சரக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு நல்ல ஆள் வேணும். ஓகேண்ணா, முடிச்சிடலாம். சரி போ. சரி, வரண்ணா. சரக்கெல்லாம் இறக்கியாச்சா? ஆள் கேட்க சொல்லியிருக்கேன். ஒரு 2 நாளில் கிடச்சிடுவான். மேலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு வாரம் டைம் கேளு. சரி பார்த்துக்க. மைக்கில் வாடா உட்கார். இந்த பக்கம் வந்திருக்க? சும்மா அப்படியே ஒன்று பார்த்துட்டு போகணும். சும்மாலாம் வரமாட்டேன். இந்த விஷயம் இருக்கும். சொல்லு. உனக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. பணம் கொடுத்தா என்ன ஒன்றும் பண்ணுவேன். சரி, நான் ஒரு வேலை சொல்கிறேன், பண்ணுறியா? என்ன இந்த சில்லறை ரேட் வந்து 200, 2000, 3000 இதெல்லாம் பத்தாது. எவ்வளோ எதிர்பார்க்குறேன்? 30,000. நான் டபுளாக 60,000 தரேன், பண்ணுறியா? 60,000? பணத்தை மட்டும் ரெடி பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். என்ன வேலைன்னா நைட்டு கடைக்கு பொருள் வாங்க போறேன். சரி மைக்கிள், இல்ல இல்ல, நான் வந்துட்டு சொல்லிட்டு போனேன். நைட்டு கடைக்கு பொருள் வாங்க போறேன். நீ துணி எடுக்கணும். நான் போய் எடுத்து வந்துடலாம். நான் சொல்லிட்டு போறேன்னா அந்த நைட் ஃபோன் அடிக்கும்போது கரெக்டாக வந்துரு. சரியா? சரி, நான் ஃபோன் அடிக்கிறேன். சரியா? நைட்டு 9 மணிக்கு மேலே தான் கிளம்புவேன். போய் தரேன். பாய். என்னதான் ஒரு பொருள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்கணும்டா. நல்லா டெலிவரி பாய் வேலையா? அது நமக்கு பழக்கப்பட்ட வேலை தானே. பணம் கரெக்டாக வரும்ல? கன்ஃபார்மாக வரும். அப்போ வேலையை கன்ஃபார்ம் முடிச்சிடலாம். சரி, பொருளுங்கிறது அது என்னதான் பொருள்? அது என்னவா இருந்துட்டு போகுது. பணத்தை மட்டும் ரெடி பண்ணு, வேலையை நான் பார்த்துக்கிறேன். வாடா. இதானா நீ அடுத்து டெலிவரி பண்ண வேண்டிய பொருள்? சரிடா. அதுக்கான பணம்? ஆமா, இதெல்லாம் எப்போ ஓட்டுன? இதுவாடா, இப்பதான் புதுசா வாங்கினேன். வந்திருந்தது நல்லா இருந்தது, வாங்கி ஓட்டிட்டேன். நீ இது வரைக்கும் பவுடர் ட்ரை பண்ணதில்ல? இல்லடா. ட்ரை பண்றியா? இல்ல, வேணாம்டா. இது எப்படா யூஸ் பண்றது? சினிமாலலாம் பார்த்ததில்ல. அப்படியே காட்டில் வச்சு பிரித்து உரி, அதே மாதிரி உரி.
வீட்டில் என்ன ரூம் ஃபுல்லாக பவுடராக இருக்கு. ஏய் இவரா மைக்கில் டேய் ஏய் ஏய் என்னடா இது மைக்கில் என்னடா இது இதெல்லாம் என் வாழ்க்கை இருக்குங்கிற தலைவிட டேய் என்னடா பேசுற? டேய் எந்திரா முதல்ல எந்திரா. என்னடா இது? ஏய் போடா. டேய் என்னடா இது மைக்கில் யாரா இதெல்லாம் உனக்கு பழகுனா அதெல்லாம் சொன்னா உனக்கு என்னடா இதெல்லாம் போடா. டேய் மைக்கில் டேய் என் விஷயத்தை தலையிடாதடா போடா. மைக்கில் டேய் நான் உனக்கு அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கேட்குறேன் மைக்கில். டேய் போடா. டேய் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இதுக்கு மேலே. டேய் மைக்கில் டே தம்பி, ஏதோ அர்ஜுன் சொன்னா அவன் ஃப்ரெண்டு ஏதோ உன்னை தொழில் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணுறானா? ஆமாண்ணே, என் ஃப்ரெண்டு தான் ஃபயான். ஏதோ எங்களையும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துறான்னு சொல்கிறானா? அதெல்லாம் தெரிலண்ணே, என் ஃப்ரெண்டு தான், எதுவும் பண்ண மாட்டான். டே அர்ஜுன், அவனை போய் கூப்பிட்டா அவனை முடிச்சிடலாம். சரி நான் கூப்பிட்டு வந்துடுறேன். அண்ணே அவன் என் ஃப்ரெண்டுண்ணே. ஏண்ணே? ஏன்னா சும்மா மிரட்டிட்டு விட்டுறலாண்ணே. தம்பி, இந்த தொழிலை பற்றி உனக்கு தெரியாது. இதில் எவன் குடைச்சல் கொடுத்தாலும் அவனை போடுறது தான். அண்ணே இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டுண்ணே. தம்பி, என் தொழிலில் பிரச்சனையே வரக்கூடாது. எவன் குடைச்சல் கொடுத்தாலும் அவனை போடுறது தான். அண்ணே அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் நீ போய் கூப்பிட்டோடா. சரிண்ணா. அண்ணே என்னண்ணே இது? அண்ணே அவன் என் ஃப்ரெண்டுண்ணே. அண்ணே அவனை எதோ பண்ணுற மாதிரி இருந்தால் நானே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேண்ணே. சொன்னா கேட்க மாட்டேன், சொன்னா கேட்க மாட்டேன், சொன்னா கேட்க மாட்டேன். எங்கடா என்ன கூப்பிட்டு போற? தெரியல, நான் மைக்கிள் தானே வர சொன்னான். எதுக்கு வர சொன்னா? எங்க இருக்கான்? அதனால நம்ம பேசிக்கலாமா? இந்த ரைட் தான். டேய் மைக்கேல் டேய் டேய் என்ன பண்ணீங்க பண்ண? டேய் மைக்கேல் எந்திரா. என்னடா ஆச்சு உனக்கு? அப்பவே சொன்னாங்க ஜனலாம் வேணாண்டாம் வேணாண்ட கேட்டியடா. டேய் டேய் என்னடா டேய்
மைக்கில் எப்போ செத்தான்? எனக்கு தெரியாதுண்ணா. நீ தான்டா அவன் கூட இருந்த. நான் எதுவும் பண்ணல. சொல்கிறா. நான் எதுவும் பண்ணலடா. டேய் நீ தானே கொன்ன. நான் கொல்லலடா. என்ன மயிரடா கொன்னா? நான் கொல்லன்னு சொல்லல மயிறு. டேய் கோபி, இங்கே கண்டல்பட்டி ரோட் கிட்ட வாடா. ஆ டேய் யாரா அவன்? டேய் உனக்கு எல்லாம் அப்புறம் சொல்கிறேன்டா, முதல்ல இவனை குடுறா. மைக்லாம் கொண்டாங்களா? மைக்ல யாரா போனா? சொல்ல மாட்டேன்டா. சொல்கிறா. சொல்ல முடியாது. டேய் நான் உனக்கு கொண்டுருவேன்டா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடா. டேய் சொல்கிறா. எங்கள் அண்ணன் தான்டா கொண்டான். உங்கள் அண்ணன் யார்ரா? ராஜ். உங்கள் அண்ணன் எங்கடா இருப்பான்? எங்களோட பழைய மில்லில் தான்டா இருப்பாரு.
நான் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என் வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் போதை, என் நண்பன் செத்ததுக்கு காரணம் போதை, எங்கள் அப்பா செத்ததுக்கு காரணம் போதை, இதோ ஒருத்தன் செத்தானே, இந்த மாதிரி பல உசிர் போதனால தான் போச்சு. இதெல்லாம் தர ஒரே விஷயம் நாசம், சர்வநாசம். என் வாழ்க்கையை பார்த்தாது புரிஞ்சுக்கோங்க, போதை ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றுதுன்னு. என்ன தண்டராஜ், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா? மாலிக், ஒரு பிரச்சனை. ஹலோ, யாரா நீ? நானும் இப்ராஹிம் தான், மாலிக் இப்ராஹிம். இவன் தான் மாலிக் எல்லா பிரச்சனையும் காரணம். ஏய் ஏய்